புறக்கணித்த கல்லே, புறக்கணித்த கல்லே மூளைக்கல்லாயிற்று. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புறக்கணித்த கல்லே மூளைக்கல்லாயிற்று. இயேசுவை புறக்கணித்தார்கள். அந்த இஸ்ராயேல் சமூகம் இயேசுவை புறக்கணித்தது. கடவுளுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளால் அனுப்பப்பட்ட மகன் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வல்ல செயலை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொறாமை கொண்டவர்களாய் சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் பொறாமை கொண்டவர்களாய் அவரை துளைக்கவும் சிலுவை சாவுக்கு கையளிப்பதிலுமே துடிப்பாயிருந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆனால் அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட கல்லாகிய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து புறையெடுத்து மக்களுக்கு அவர் கடவுளாய் தெய்வமாய் மாறினார். அவர்கள் புறக்கணித்தார்கள். இதோ உலகம் அனைத்துக்கும் அவர் தெய்வமாய், உலக அனைத்துக்கும் மீட்பராய், உலகத்தின் இரட்சராய் அவர் மாறினார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். புறக்கணித்த கல்லே, வேண்டாம் என்று புறக்கணித்த கல்லே கட்டடத்தை எழுப்புவதற்கு மூளைக்கல்லாயிற்று. இந்த உயிருள்ள ஆலயமாகிய இந்த கட்டடத்தை எழுப்புவதற்கு இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாயிருக்கிறார். யாரெல்லாம் கடவுளின் நாமத்து நிமித்தம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை கடவுள் உயர்த்துவார். புறக்கணிக்கிறார்களே என்று நாம் கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். மனிதனால் புறக்கணிக்கப்படுவர் கடவுளால் உயர்த்தப்படுவார்கள். அந்த நம்பிக்கையிலே வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.